ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எமது இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியின் இரண்டாவது அமர்வினுடைய முதலாவது தலைப்பாக வாலிபர்களுக்கு முன்னோர்கள் செய்த அறிவுரைகள் என்கிற தலைப்பில் சில அறிவுரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நூலினுடைய ஆசிரியர் மதீனா மாநகரை சார்ந்த ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிலஹுல்லா. ஏற்கனவே நாங்கள் சில நூல்களும் எழுதியிருக்கிறோம். இந்த நூலாசிரியருடைய நூல்களை பார்த்திருக்கிறோம். இந்த நூலாசிரியர் மிக முக்கியமான சில அறிவுரைகளை வாலிபர்களுக்கு வழங்குகிறார். அதனுடைய முன்னுரையாக முதலாவது பக்கம், இந்த நூலினுடைய முதலாவது பக்கம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு வஸல்லம் அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் என்கிற இந்த ஹம்து ஸலவாத்தோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்ல எத்தனை பேர் வாலிபர் இருக்கிறீங்க? எல்லாரும் வாலிபர்கள் தானா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்யட்டும், வாலிபர்களாக என்ன செய்யட்டும், வைக்கட்டும். பிரச்சனை இல்லை என்றாலும் அதுல பின்னால சொல்லக்கூடிய தகவல் நமக்கு பொருத்தமா இல்லையாங்கிறதையும் கொஞ்சம் என்ன செஞ்சு சொல்லுங்க. அந்த வாலிபர்களுக்குரிய தகுதி இருக்கிறதா இல்லையாங்கிறத பின்னால சொல்லக்கூடிய குறிப்புகளை வச்சு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. வாலிபர்களாம். இந்த நூலினுடைய ஆசிரியர் முதல் பக்கத்திலே சொல்கிறார், ஃபலா யக்ஃபா அன்ன மர்ஹலத ஷபாபி மர்ஹலதன் முஹிம்மா ஜித்தன் ஃபி ஹயாத்தில் இன்சான். மனித வாழ்க்கையில இந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு இல்லையா? வாலிபர்கள் இல்லாத சமூகத்தை மிக இலகுவாக என்ன செஞ்சிடலாம், வெற்றி கொண்டு விடலாம். அப்ப இந்த வகையில பொதுவாக வாலிப சமூகம் அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய நடவடிக்கை நல்லதாக இருக்குமாக இருந்தால் அந்த சமூகத்துல நல்ல பல மாற்றங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுக்கு நேர் எதிராக வாலிப சமூகம் திசை மாறி வேறு திசையை நோக்கி பயணிக்குமாக இருந்தால் அந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒழுக்க சீர்கேடுகள், சமூக பிரச்சனைகள் என்று என்ன செய்யும், நிறைய விடயங்களை நம்ம சமூகம் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார், இந்த வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். லிஅன்னஹா மர்ஹலத்துல் குவா வன் நஷாத். இந்த பருவம்ங்கிறது உடலிலே சக்தி, அதே நேர சுறுசுறுப்பு தன்மைகள் அதிகமாக இருக்கிற ஒரு காலப்பகுதி. வசுஹூலத்துல் ஹரகா, எதையுமே மிக இலகுவாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள காலப்பகுதி. அப்படிதானே? வயோதிப நிலையில நம்மளால இதை தூக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்வோம், சில நேரங்கள்ல ஆதங்கப்படுவோம். ஆனா வாலிபர்களை பொறுத்தளவிலே என்ன செய்யும், இவைகளெல்லாம் மிக விறுவிறுப்பாக மிக இலகுவாக இயங்குவதற்குரிய உடலிலே வலிமை கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியாக இந்த வாலிப காலப்பகுதி என்ன செய்யப்படுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்திலே வக்கூவத்தில் அஅதா வஸலாமத்தில் ஹவாஸ், எங்களுடைய புலன்கள் எல்லாம், எங்களுடைய இரத்த நாளங்கள், உடலிலே வலிமை நிற்கின்ற
புலன்கள் எல்லாம் மிக சீராக இயங்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு காலப்பகுதியாக இந்த வாலிப காலப்பகுதி இருக்கிறது. வயசு போனா தான் சில நேரங்களில் காது கேட்கறது குறைவா வரும், கண் பார்வைகள் என்ன செய்யும், கண்ணாடி போடாம பார்க்க முடியாம இருக்கும். இப்படி இல்லாத எல்லா புலன்களும் மிக நேர்த்தியாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இந்த வாலிப காலப்பகுதி இருக்கிறது என்று இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இதனால்தான் வகத் அவுலல் இஸ்லாம் ஹாதிஹில் மர்ஹலத இஹ்திமாமன் ஹாஸன் வரியாயத்தன் அதீமா வஜாஅத்தின் நுசூசு முஅக்கதத்தன் அலா அல்மி ஷானி ஹாதிஹில் மர்ஹலா. இதனால்தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த காலத்தில இருக்கிற வாலிப இந்த பருவத்திற்கு என்று சொல்லி இஸ்லாம் தனியான சில முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கிறது. இஸ்லாத்துல என்ன செய்யுது, நிறைய நீங்க குர்ஆனுடைய வரலாறுகளை நீங்க படிச்சு பாருங்க. நபிமார்களுக்கு துணை நின்ற ஹவாரியன்கள், உதவியாளர்களை நீங்க படிச்சு பாருங்க வரலாறுகளை. எல்லாமே மிக முக்கியமாக இந்த வாலிப சமூகம் தான் அதுக்கு என்ன செய்யுது, இணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், இதை சொல்லிவிட்டு ஃபக்கத் ஹஸ்ஸ நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பக்கம் அலல் முபாதரத்தில் இக்தனாமிஹா வல் ஹத்ரி மின் இலாஅதிஹா. எனவே இந்த வாலிப கால பகுதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை விரயமாக்கி விடக்கூடாது என்று என்ன செய்கிறார் நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த கால பகுதியை நம்ம என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிரஜுலின் வஹுவ யஇதுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறார், ஒரு அறிவுரை சொல்லுகிறார். என்ன அறிவுரை, இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின். 5 விடயங்களுக்கு முன்னால் 5 விடயங்களை நீ பயன்படுத்திக் கொள். என்ன அந்த 5 விடயங்கள், ஷபாபக கப்ல ஹரமிக். வயோதிபத்துக்கு முன்னால் உள்ள உனது வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள். இதுதான் எனக்கு இன்னைக்கு நம்மளுடைய மிக முக்கியமான தலைப்பு. அப்ப வயோதிபம் என்கிற தள்ளாத நிலை வருவதற்கு முன்னர், அப்ப நம்ம இருக்கிற அந்த உடலில் இருக்கிற வலிமை, எங்களுடைய புலன்கள் நேராக இருக்கிற சலாமத்தாக இருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாலிப பருவத்தில் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கொள்ள சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்ப வயோதிபம் என்கிற நிலை வர்ற நேரத்தில் ஒழுங்காக ருக்கு செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது, பங்களிப்புகள் செலுத்த முடியாது. இப்படியான பல குறைபாடுகள் வயோதிப நிலையில நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த வாலிப சமூகம் என்பது மிக முக்கியமான ஒரு சமூகத்தினுடைய அச்சாணியாக, முதுகெலும்பாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வயோதிபத்துக்கு முன்னர் உனது வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். வஸிஹதக கப்ல ஸகமிக. உனக்கு நோய் வருவதற்கு முன்னர் உனது ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். சிறிய சிறிய பகுதிகளாக இருந்தாலும் ஆழமாக யோசிக்க வேண்டிய செய்திகள். அப்ப என்ன செய்யுது, எங்களுக்கு நோய் வந்து எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு முன்னாடி உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மார்க்கத்துக்காக என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்காக வேண்டி பங்களிப்பு செய்கிறது. பங்களிப்பு என்று சொன்னால் உரை நிகழ்த்துவது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் தஆலா அந்த பங்களிப்பு செய்கிற அந்த வசதியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைச்சி வரையிலும் என்ற வாகனத்துல அது அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒரு நியமத். ஒருத்தர் ஒரு பொருளை என்ன செய்கிறார், அது மார்க்க பணிகளுக்காக வேண்டி செலவழிக்கிறாராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல். இப்படி என்ன செய்கிறது, இந்த பங்களிப்புகள் என்பது பல வகையாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப எங்களுடைய ஆரோக்கியம் என்ன செய்யப்படணும், பாதுகாக்கப்பட வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்கிறார்கள், வகினாக கப்ல ஃபக்ரிக. வறுமை வருவதற்கு முன்னர் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வங்களை நீ பயன்படுத்திக் கொள்ளணும். எங்களுடைய செல்வ செழிப்புகளை அப்ப நல்ல முறையில் என்ன செய்கிறது, மார்க்கத்திற்காக நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கபல சுகுலிக்க. வேலை பழுக்கள் எல்லாம் வந்து மார்க்க விடயங்களில் ஈடுபடாத நிலையை ஆக்குவதற்கு முன்னர் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியில சொன்னாங்க, நிறைய பேருக்கு இந்த நியமத்தினுடைய 2 மிகப்பெரிய நியமத்துகளுடைய பெருமதி தெரிகிறதில்லை. என்னது, ஒன்று ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். அல்லாஹ் தஆலா நிறைய நேரங்களை என்ன செஞ்சிருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப இந்த வாலிப சமூகம்
எப்படி இந்த நேரங்களை கையாளுகிறது என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான படித்தவர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், மார்க்க அறிஞர்கள் என்று இந்த சமூகம் எப்படி என்ன வழிகாட்டலின் பிரகாரம் இந்த சமூகத்தை நம்ம கட்டியெழுப்பலாம், வாலிப சமூகத்தை உருவாக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், போன வாரம் ஒரு செய்தி பார்த்தேன். அதுல ஒரு செய்தியை பேஸ்புக்ல போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய வாலிபர்கள் பேஸ்புக் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு. என்ன கம்பெனி? பேஸ்புக் கம்பெனி. அப்ப என்ன செய்கிறது? எங்களுடைய நேரங்கள் அது நல்லதாக பயன்படுத்தினால் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா? அது ஒரு நேமத், ஒரு நல்ல செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம். அதே நேரம் இன்றைக்கு நல்லவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை விட கூடுதலாக என்ன செய்கிறது? தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் அல்லது ஒரு கட்டமைப்பு என்றால் இந்த வாலிப சமூகம் தான். இன்னைக்கு என்ன செய்கிறது? எப்படி எல்லாம் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த வகையில பொதுவாக இந்த எங்களுடைய ஓய்வு நேரங்கள் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? எங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹயாத்துக கபல மௌத்திக, மரணத்துக்கு முன்னர் என்ன செய்யணும்? அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆயுட்காலத்தில் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ன செய்றாங்க? சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை நாங்க ஹாக்கிம் என்கிற நூலிலே என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கினிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உரையை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களை வைத்திருக்கிற பெற்றோர்கள், வாலிபர்களை வைத்திருக்கிற பெற்றோர்கள், நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக, சமூகத்தினுடைய நல்லவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக உருவாக்குகின்ற பாரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு தான், பெற்றோருக்கு தான் இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒருவர் பண்பாடு உள்ளவராக வளராவிட்டால் பாடசாலைகள் எப்படி வைத்து வளர்றது? பல்கலைக்கழகங்கள் எப்படி வைத்து வளர்றது? அப்ப ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யணும்? வீட்டில் இருந்து தன் தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்படாத பிள்ளைகள் என்ன செய்ய? வெளியில போயிட்டு ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு இந்த நல்ல பண்பாடுகளை, வாலிபர்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த தகவல்கள் எல்லாம் அவர்களுடைய காதுகளிலே அல்ல அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. அன்பிக்கினிய உறவுகளே, அதே போல இந்த ஹதீஸுக்கு பிறகு அந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுரையில சொல்கிறார், ஃபமர்ஹலத்து ஷபாப் தாখিলাতুন ஃபீ உமூமி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹயாத்தக கப்ல மௌத்திக. உங்களுடைய மரணத்துக்கு முன்னர் உங்களுடைய வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொதுவான அந்த வார்த்தைக்குள் வாலிபம் என்கிற அந்த பருவ காலமும் வந்துடும். அப்படிதான் மொத்தமே அதானே, நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கிற அந்த காலப்பகுதிக்குள்ள வாலிப பருவம் என்கிறது வந்துடும். என்றாலும் லாக்கின்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸ ஹாதிஹில் மர்ஹலா பிذிக்ரி லிஇலமி அஹம்மியதிஹா வ கபீரி ஷஅனிஹா. அப்ப ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூக அந்த வாலிப சமூகத்தை மட்டும் ஏன் அதுக்குள்ள கொண்டு வரணும் என்றால், இவர்களுக்கு என்று ஒரு பாரிய பொறுப்பு இருக்கு. சமூகத்துல பாரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற, சமூகத்தில் நல்ல உணர்வுகளை புதுப்பிக்கின்ற, நல்லவைகளை போதிக்கின்ற அல்லது நல்லவைகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மனோநிலையில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு தான் இந்த வாலிப சமூகமாக இருக்கிறது. அன்புக்கினிய உறவுகளே, எனவே இந்த சமூகத்துக்காக வேண்டித்தான், இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை அந்த ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்கிறார்கள்? சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். ஃபயன்பகி, எனவே அவசியம் அத்தயக்குலு லிதாலிக வ அதமு தஹாவுனி பிஹா. எனவே நாங்கள் எல்லோருமே இந்த வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோருமே விழிப்போடு இருக்கணும். விழிப்போடு என்ன செய்யணும்? இருந்து கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் பொதுபோக்காளர்களாக நாங்கள் அதை கண்ணும் கருத்தும் இல்லாம நம்ம என்ன செய்து எப்படி வேண்டாலும் போகட்டும், எப்படி வேண்டும் என்றாலும் வரட்டும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? நாங்க சோம்பேறிகளாக நாங்கள் இருந்து கொள்ள கூடாது என்று அந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுரையில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அன்பிக்கினிய உறவுகளே, அதே போன்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா தஸூலு கதமு இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையிலே மனிதர்களுடைய பாதம் நகர முடியாது. நாளை மறுமையில் விசாரணை அந்த நேரத்தில் மனிதனுடைய ஒரு பாதம் இன்னொரு அடியை எடுத்து செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்சின், 4 விஷயங்கள் அவர்கிட்ட அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அது 5 விஷயங்கள். எத்தனை விஷயங்கள்? 5 விஷயங்களை கேட்டு பதில் சொல்லாத வரையில நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். அதுல முதலாவது என்ன, அந்த நூலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் என்ன, மின் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவருடைய ஆயுள் காலத்தை எதற்காக வேண்டி நீ பயன்படுத்தினாய், எதற்காக வேண்டி செலவழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான், எங்களுடைய ஆயுளை பற்றி எங்களுடைய வயதுகளை பற்றி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில கேட்பான். அப்ப இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறது யாரு, அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதமா இல்லையா, மிகப்பெரிய ஒரு அமானிதம். அப்ப இந்த அமானிதத்தை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளணும். என்னுடைய கைதான் என்று சொல்லி என் கையை நம்ம கத்தியால வெட்டி கொள்ளலாமா? இல்ல. அல்லாஹ் தஆலா வெட்டுறதுக்காக கத்திய கையை தந்திருக்கிறான் இல்ல, இது அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அமானிதம். அதை எதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதற்கு பயன்படுத்திக் கொள்ளணும். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குறித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எப்படி பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், உங்களுக்கு தெரியும் பொதுவாக பருவ வயதிற்கு பிறகுதான் எங்களுடைய நன்மைகள் தீமைகள் என்ன செய்யப்படும், எழுதப்படும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றாராக இருந்தால், 40 வயசுல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார், அவர் அதுக்கு முன்னர் உண்டான காரியங்கள் என்ன காரியம் செய்திருந்தாலும் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். அப்ப 40 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள அவருடைய காலம் தான் என்ன செய்யப்படும், நன்மைகள் தீமைகள் எழுதப்பட்டு நன்மைக்கு சுவர்க்கமும் தீமைக்கு என்ன செய்யப்படும், நரகம் என்றே தீர்மானிக்கப்படும். அப்ப முஸ்லிம்களாக பிறந்திருக்கிற நாங்க பருவ வயது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய நன்மைகள் தீமைகள் என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்கிற செய்தியை நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவே எங்களுடைய ஆயுள் காலம் குறித்த கேள்வி ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, எங்களுடைய வாலிபத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்தினோம் என்கிற அடுத்த கேள்வி. முதலாவது எங்களுடைய குறிப்பிட்ட மௌத்து வரைக்கும் உள்ள காலப்பகுதி. அடுத்தது அல்லாஹ் தஆலா குறிப்பாக என்னதை கேட்கிறான், வாலிபத்தை எப்படி நீ பயன்படுத்தினாய், எதற்காக பயன்படுத்தினாய் என்று என்ன செய்கிறது. இன்றைக்கு பொதுவாக சில நேரங்கள் பாங்க சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றது யாரால வருது, வாலிபர்களால தான் வருது. வாலிபர்களால் என்ன செய்கிறது, வருகிறது. சில நேரங்கள் தாய் தகப்பன் கூட நம்ம என்ன செய்து கவலைப்பட்டு வேதனையோடு வாழுகின்ற அளவுக்கு சில பிள்ளைகள் எங்கேயாவது தெருவில் கிடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது யாரு, வாலிபர்கள் தான். இதெல்லாம் காரணம் என்ன, தேவைக்கு இல்லாத அது ஒரு அல்லது மார்க்கம் தடை செய்திருக்கிற நட்புகளினால ஏற்படுகிற விபரீதங்கள் இதெல்லாம். அன்புக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில பொதுவாக அந்த பிள்ளைகளை சரியாக நாங்கள் வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மார்க்கத்தில வார்த்தெடுக்கிறது, நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்ஊம் தர்கு மா லா யஅனி, ஒரு முஸ்லிம் அவனுடைய மனுஷனுக்கு மிக அழகான பண்பு என்னன்னு சொன்னால் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல அவன் மூக்கு நுழைக்காம இருக்கணும், தலையீடு செய்யக்கூடாது. இதனால தலையீடு செய்யறதுனால இன்னைக்கு என்ன செய்யறது, அது ஒரு குடும்ப பிரச்சனை மாத்திரம் அல்ல, அந்த குடும்ப பிரச்சனை என்ன செய்யும், பக்கத்து வீட்டுக்கு போகும், அண்ணன் தம்பியுடைய வீட்டுக்கு போகும், நானா தம்பிமார வீட்டுக்கு போகும். இப்படி என்ன செய்கிறது, சில நேரங்களிலே ஊரிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக என்ன செஞ்சிரும், விஸ்வரூபம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபம் குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான், கேள்வி ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து சொன்னதுக்கு காரணம் இந்த காலப்பகுதி மிக முக்கியமான ஒரு காலம். இந்த வாலிப பருவம் என்கிறது மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் என்ன செய்றாங்க, உணர்த்துறாங்க. மூன்றாவது கேள்வி, வமாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, சொல்லுகிறார்கள், பணத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய்,
எந்த வழியிலே நீ செலவழித்தாய் என்கிற கேள்வி இருக்கிறது. அன்பிக்கினிய உறவுகளே, சம்பாத்தியத்துக்குரிய வழிகளும் ஹலாலாக இருக்க வேண்டும், செலவழிக்கிற அந்த வழிகளும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலா சம்பாதிக்கலாமா, ஹராமா செலவழிக்கலாமா? செலவழிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சம்பாதிக்கிற வழிகளும் ஹலாலா இருக்கணும், மார்க்கம் அனுமதித்த வழிகள்ல சம்பாதிக்கணும், மார்க்கம் அனுமதிச்ச வகையில பொருட்களை தேடணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் செலவழித்தால் அது மார்க்கத்து வரம்புகளுக்கு உட்பட்ட வழி என்று சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் அதெல்லாம் நம்ம செலவழிக்க பழகிக்கொள்ளணும். இன்னைக்கு சில நேரங்கள்ல வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்த பணங்கள் சில நேரங்கள் என்ன செய்து ஹராமான வழிகளுக்கு செலவழிக்கப்படுறது பார்க்கிறோம். இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். வாலிபர்கள் அதுவும் என்ன செய்யுது, சில நேரங்கள்ல வாலிபர்களுடைய கைகளில பணங்கள் இல்லைன்னு சொன்னா என்ன செய்கிறது, தன் தந்தைட்ட பணத்தை களவெடுக்கிற முறை இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் விற்கிறத பாக்குறோம். இருக்குதா இல்லையா? திடீர்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை காணலன்னு பார்த்தா என்ன செய்யுது, வெளியில இருந்து யாருமே திருடன் உள்ள வரல. திருடன் எங்க இருக்கிறான்? வீட்டுக்குள்ளதான் இருந்துக்கிறான். தேவைப்படுற நேரத்தில் என்ன செய்கிறது, திடீரென்று பெருமதியான பொருட்களை காணல. எங்கன்னு பார்த்தா இவர் என்ன செய்யுது, இந்த பணத்தை நல்லா செலவழித்திருப்பாரா என்று பார்த்தால் கூட இல்லை. ஊதாரித்தனமாக அல்லது வேறு வகையான போதைப் பொருள் பாவனை அல்லது களியாட்டங்கள், மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய அம்சங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார், இத செலவழித்து இருப்பார். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க சம்பாதிக்கிற வழி ஹலாலாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் செலவழிக்கிற வழியும் நல்லதாக இருக்க வேண்டும். இதை பற்றிய கேள்வி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாளைக்கு கேட்பான். இறுதியாக வமாத அமில ஃபீமா அலிம, இது படித்தவங்களுக்கான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையில படிச்சாங்கல்ல, மார்க்கத்தை படிச்சாங்கல்ல, படிச்சவங்களுக்கு உரிய கேள்வி இது. நீங்க இந்த படிச்சதுக்கு ஏற்ப நீங்க என்ன அமல் செஞ்சுக்கிறீங்க? மார்க்கத்தை படிச்சீங்கல்ல, மார்க்கத்தை படிச்சிருந்தா, குர்ஆனை படிச்சிருந்தால், ஹதீஸ படிச்சிருந்தால் அதுக்காக சர்டிபிகேட் வச்சிருக்கிற மௌலவிமார்கள் மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் நான் சொல்றோம், நம்ம மார்க்கத்தை படிக்கிறோமாக இருந்தால் அது என்னது, கல்வி என்பது எங்களுடைய செயற்பாட்டில் இருக்கணும். அது நம்ம என்ன செய்யறது, செயற்பாடு ரீதியா இருக்கணும், தியரியாக இருக்கக்கூடாது. அதை என்ன செய்யுது, நம்ம அடுத்து அப்படி எடுத்து வைக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய செயற்பாட்டிலே நாங்க படிச்சது நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? ஒரு ஹராம் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம், ஆனால் அந்த ஹராத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளாவிட்டால் அந்த படிச்ச படிப்புல என்ன பிரயோசனம்? அப்ப குர்ஆனை படிச்சிருக்கிறோம், ஹதீஸை படிச்சிருக்கிறோம், மார்க்க விடயங்களை படிச்சிருக்கிறோம், குர்ஆனை பாடமிட்டு இருக்கிறோம், குர்ஆனுடைய விளக்க உரைகளை படிச்சிருக்கிறோம் என்றால் இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்றது யாரு? ஆலிம்கள் தானே சொல்லணும், தெரிஞ்சவங்க தானே சொல்லணும், மார்க்க மேதைகள் தானே சொல்லணும். அப்ப இந்த செய்திகளை நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இது அவர் சொல்லி வைக்காத பொழுதோ அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் அவற்றையும் ஒரு கேள்வி. மார்க்கத்தை இன்னெல்லாம் படிச்சுக்கிறீங்க, குர்ஆனை கரைச்சு குடிச்சுக்கிறீங்க, ஹதீஸ் நீங்க பாண்டித்தியம் படிச்சிருக்கிறீங்க, எல்லாம் படிச்சு இவ்வளவு மார்க்க உபதேசங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, ஆனால் இதை வைத்து நீங்கள் என்ன செய்றீங்க? யாருக்கு சொன்னீங்க? மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்புகளை தடுத்தீங்களா? வழிகேடுகளை தோலுறுத்து காட்டினீங்களா? மக்களுக்கு நல்லவைகளை போதிச்சீங்களான்னு அல்லாஹ் கேட்க மாட்டானா? நாளைக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேட்பான். அன்பிக்கினிய உறவுகளே, நாம் எல்லாருமே இந்த ரிசாலத்தை சுமந்திருக்கிற நாங்கள், ஏகத்துவம் என்கிற அந்த ரிசாலத்தை, தூதுத்துவத்தை, அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சுமந்திருக்கிறோம். மார்க்க செய்திகளை நாங்க படிச்சு சுமந்து வச்சிருக்கிறோம். இந்த செய்திகள் ஊடாக 4 பேருக்கு நல்ல செய்திகளை என்ன செய்யணும், நம்ம எத்தி வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதை இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யறோம், திருமிதி என்கிற நூலிலே பார்க்கிறோம். அந்த இதுல 2 வரும். எதுல? சம்பாத்தியத்துல 2, எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய், சரிதானே? அப்ப எதை படிச்சதை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க கேட்கிறது 5வது கேள்வி. 5வது கேள்வியாக என்ன செய்யறது இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். நாலுதானே வந்திருக்கு, அஞ்சு சரி சரி, ஆமா 5. இக்பால் பாய் சொல்லுங்க, அப்ப 4 சொல்லுங்க போகும். முதலாவது
இல்ல இல்ல, அது அந்த ஹதீஸ்ல உள்ள. ஆமா, முதலாவது ஆயுள் காலம், இரண்டாவது வாலிபம், பணம் சம்பாதித்தாய் எவ்வாறு செலவழித்தாய், மார்க்கத்தை படிச்சதை வச்சு நீங்க எதை செஞ்சீங்க. சரியா? 5. முதலாவது எகுத்தனிம் ஹம்சன் தானே, அதுல 5 சொல்லிட்டோமே இல்லையே. முதலாவது ஷபாபக கபல ஹரமிக், வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்வது, உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வது, அது செல்வத்தை பயன்படுத்திக் கொள்வது, ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்வது, வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது. ஹயாத்தக கபல மௌத்திக்க. அப்ப இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் வாலிபர்களுக்கு மிக முக்கியம். அதை தாண்டி இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? இதை ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக நாங்கள் எடுத்து எங்களுடைய பிள்ளைகளை அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு என்ன செய்து இருக்கிறது. அன்புக்கினிய உறவுகளே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த ஆசிரியர் சொல்கிறார், فأخبر النبي صلى الله عليه وسلم أن المرء يسأل يوم القيامة عن حياته بسؤالين. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய வாழ்க்கை குறித்து 2 கேள்வியை கேட்பான். ஒன்று அவனுடைய பொதுவான வாழ்க்கை, அவனுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி? மின் அவ்வலிக லாஹ்ரிகா, நம்ம சொன்னோம் இல்லையா, பருவ வயதில இருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் என்னென்னலாம் செய்தார் என்கிற பொதுவான ஒரு கேள்வி இருக்கிறது. 2வது கேள்வி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில மனிதன் கேட்கிற கேள்வி என்னென்றால் அவனுடைய வாலிபம் குறித்து சரியான விசேட கேள்வி ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குறிப்பா என்ன செய்வான்? வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹஃப்ல அதுல போயிட்டு உள்ள இருந்தவங்க யாரு? வாலிபர்கள். நிறைய நீங்க பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, இது போல வரலாறுகள் எல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே என்ன செய்யறது? வாலிபர்கள். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத் யூசுப்ல சொல்றான். அதுவும் என்ன செய்யறது? இந்த வாலிப பருவம் தான். இப்படி நிறைய என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபம் குறித்த செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த 3வது பக்கத்துல அடுத்து சொல்கிறார், வலிஹாதா யன்பகி அல ஷாபி ஐ யதனப்பஹ லிஅஹமியத்தி ஹாதிஹில் மர்ஹலா. அப்ப வாலிபர்கள் என்ன செய்யணும்? இந்த கால பகுதியை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வயததக்கரு தாயிமன் அன்ன ரப்பஹு ஜல்ல வ அலா சயஸ்அலுஹு யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னட்ட கேட்பானே என்கிற அந்த உணர்வோடு அந்த வாலிபர்கள் இருக்கணும். அந்த வாலிபர்கள் என்ன எப்படி உணர்வோடு இருக்கணும்? என்னுடைய வாலிபம் குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, எவ்வாறு நீ அதை பயன்படுத்தி கொண்டா என்கிற கேள்வி என்னட்ட இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லது அதுக்குரிய பதில் என்னிடத்தில் இருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? செய்ய வேண்டும். என்ன அன்பிக்கினிய உறவுகள் அப்படி சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், மாதா அமில ஃபீஹா இலாஃபத்தன் இல சுவாலி அன் அமலிஹி ஃபீ உம்ரிஹி குல்லிஹி அல் முத்தலம்மினு லிமர்ஹலத்தி ஷபாப். பொதுவாக அவருடைய முழுமையான வாழ்க்கை, அவர் குறிப்பாக அவருடைய வாலிபம் குறித்த செய்தி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் இப்படி இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுக்கு ஒரு சிறிய குறிப்பை என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். என்ன வாலிபம் என்கிறது மிக முக்கியமான ஒரு கட்டம். நம்ம ஏற்கனவே சொன்னதை போல புலன்கள் எல்லாம் மிக தெளிவாக சரியாக இயங்கக்கூடிய ஒரு பருவ காலம் என்றால் வாலிப பருவம் தான். நம்ம என்ன செஞ்சோம்? இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த வகையில அப்ப இந்த வாலிப பருவம் குறித்து என்ன செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் கூடுதல் கவனத்தை என்ன செஞ்சிருக்கிறது? கொடுத்திருக்கிறது என்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, வலிஹாதா ஹஸன நபியு 4வது பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபாப கமா ஃபில் ஹதீஸ் ஸாபிக அலா இக்தினாமி ஹாதிஹில் மர்ஹலா இக்தினாமன் அதீமன் வ அவ்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐலன் அஹ்லல் இல்மி வல் முஅத்தனீன பி தர்பியத்தி வத் தாவத்தி வத் தஅலீமி பிஷ்ஷபாப். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்ன செய்றாங்கடா? படிச்சவங்கள்ட்ட, அதே போல தர்பியாக்கள் பயிற்சிகள், பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறவங்கள்ட்ட, மார்க்க அழைப்பாளர்கள்ட்ட, இப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறவர்கள்ட்ட குறிப்பாக அந்த வாலிபர்கள் இந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த வசியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? இந்த ஹதீஸ்கள் ஊடாக எங்களுக்கு சொல்றாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? தள்ளாத வயதுல நம்ம பல விஷயங்களை நம்ம கேட்டு அறிந்தாலும் சில நேரங்கள் இங்கால கேட்க அடுத்த பக்கத்தால மறந்துட்டு போகும். இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் வாலிப பருவத்துல
இவைகள் எல்லாம் எங்களுடைய புலன்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக இருக்கும். அப்ப இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? இப்ப மார்க்க விளக்க வகுப்புகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் வாலிபர்களை விட கூடுதலாக வயோதிபர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. வயோதிபர்கள் எப்ப வருவாங்க? நீங்க ஊர்கள்ல பாருங்க, பள்ளி வாசல்கள்ல இமாம் எப்ப இறங்குவார, மிம்பர்ல இருந்து இறங்குவார அந்த டைமை பார்த்தே என்ன செஞ்சிருவாங்க, ஓடோடி பள்ளிக்குள்ள வருவாங்க வாலிபர்கள். ஆரம்ப நேரங்கள்ல நீங்க பள்ளிவாசலுக்கு போய் பாருங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர. அதனால ஒட்டுமொத்தமா வாலிபர்கள் இல்லைங்கிற சொல்றதுக்கு இல்லை. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர மற்றவங்க பள்ளிவாசல்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஊர்கள்ல யாரு முதல் சப்படி இருப்பாங்க? எல்லாமே என்ன செய்யுது? வயோதிபர்கள். பழுத்த தலைகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், முதல் 2 சஃப்புகள்ல 3 சஃப்புகள்ல பார்க்கலாம். வாலிபர்கள் இன்னொரு பகுதியை பாருங்க. எப்படின்னா பள்ளிவாசல்ல எங்கெங்கெல்லாம் தூண் இருக்குதோ அங்கெல்லாம் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. யார் உட்காரணும் இடத்துல? வயோதிபர்கள் முதுக என்ன செய்யுது கொஞ்சம் நிமித்தி ஆற இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த இடங்களை பார்த்து தான் இவங்க உட்கார்றாங்க. அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது? இந்த வாலிபர்களுடைய காலம் என்கிறது மிக, அந்த பருவம் என்கிறது ஒரு பொற்காலமாக, ஒரு பொற்பருவமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில இத கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். அந்த கூர்மையான கத்திய சரியா கையாளா விட்டால் அதை என்ன செஞ்சிடும்? நமக்கு எதிராகவே வந்துடும். சொல்லுவாங்கல்ல, நம்ம வளர்த்த கடை நம்ம மார்பிலே பாஞ்சதுன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யுது? அப்ப நாங்க என்ன செய்ய சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அது நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு, நம்ம மார்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யுது? மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்ப அவர்கள் சரியாக நெறிப்படுத்தப்படணும், சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்படணும். இதனால இன்னைக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும், சமூகத்துல உலக நாடுகள்ல தவறாக சிந்தனைக்கு ஆட்பட்டு இருக்கிற வாலிபர்களால இன்றைக்கு வரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு அவல நிலை சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குது. சரியாக நெறிப்படுத்தப்படல, சரியான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படல, சரியான குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு சொல்லப்படல. தவறான சிந்தனைக்கு ஆட்பட்டவங்க என்ன செஞ்சிடறாங்க? திசை மாறி போய் இன்றைய வரைக்கும் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையை நாங்கள் இன்னைக்கு எங்க நாட்டில் பார்க்கிறோம். அன்புக்கினிய உறவுகளே, அப்ப வாலிபர்கள் என்கிற அந்த காலப்பகுதி பொன்னான காலம். அதை சரியாக நெறிப்படுத்தாவிட்டால் அது மிக ஒரு சமூகத்தினுடைய ஒரு பாதகமான செயலை என்ன செஞ்சிடும்? உருவாக்கிவிடும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அன்புக்கினிய உறவுகளே, அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? இப்படி இந்த முன்னுரையில சில செய்திகளை சொல்கிறார். சொல்லிவிட்டு பாருங்க, சஹாபாக்கள் இந்த வாலிபர் குறித்து எவ்வளவு கடைசி பந்திய பாருங்க. வலிஹாதா ஹரஸ ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அலா தஹ்கீக் ஹாதல் மஆனி அல் ஜலீலா கமா ஜாஅ அன் அபி சயீத் அல் குத்ரி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கூற்றை சொல்லுகிறார். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த விஷயத்துல இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்தை, இந்த பெருமதியான இந்த கருத்தை எப்படி அவங்க ஆர்வத்தோட பார்த்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அவர்களுடைய மூலம் அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு கான இதா ரஅ ஷபாப, அவர் வாலிபர்களை பார்த்தால் சொல்லுவாங்களா, மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலில்லாஹ், மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசியத்துக்குரிய வாலிபர்களே வாங்க அப்படின்னு, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி சொல்லுவாங்களாம். என்ன வாலிபர்கள், ஏன் நல்வரவு? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாலிப பருவம் குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு கடுமையான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க? பி வஸியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு என்ன வசியத்தை செஞ்சாங்க தெரியுமா? அன் வஸிய லகும் ஃபில் மஜ்லிஸ், வாலிபர்களை பார்க்கிற நேரம் சொல்லுவாங்களாம், என்ன செய்யுது? மஜ்லிஸுக்கு வந்தாங்கடா அவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? போதித்திருக்கிறார்கள். அதே போல வஅன் நுஃஹிமக்கும் அல் ஹதீஸ, ஹதீஸை உங்களுக்கு, ஹதீஸுடைய விளக்கத்தை உங்களுக்கு தரும்படி எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஃபஇன்னக்கும் குலூஃபுனா, ஏண்டா நாங்கள்லாம் போற நிலைமையில இருக்கிறோம், நாங்கள்லாம் என்ன செய்ய போறோம்? இப்ப போறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம், பின்னால வர்றவங்க நீங்க தான். அப்ப இந்த ஹதீஸை பற்றிய விளக்கம் யாருக்கு கிடைக்கணும்? உங்களிடத்துல இருக்கணும். வா அஹ்லுல் ஹதீஸி பஅதனா, எங்களுக்கு பிறகு, நாங்கள்லாம் மரணிச்சதுக்கு பிறகு, நாங்கள்லாம் வீடுகளில உட்கார்ந்ததுக்கு பிறகு எந்திரிச்சு நடக்க முடியாத அந்த நிலை வர்றதுக்கு அந்த நேரத்துல நீங்க தான் இந்த ஹதீஸை சுமந்து இருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய செய்திகளை சுமந்து இருக்கிறவங்க,
அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை சுமந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை யார் சொல்றது? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப என்ன செய்கிறது? வாலிபர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம் என்கிறத இந்த செய்தியில நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக வகான யுகபில் அல் ஷபாபி ஃபயகூலு, இன்னொரு செய்தியை சொல்கிறார். யப்ன அஹி, என் சகோதரனுடைய மகனே, இதா ஷகக்த ஃபீ ஷைஇன், உனக்கு ஏதாவது விஷயத்திலே சந்தேகம் வருமாக இருந்தால், ஐயம் இருக்குமாக இருந்தால், ஃபஸ்அல்னி, நீ என்னிடத்திலே கேள், ஹத்தா தஸ்தயகின, அதை சரியாக உறுதிப்படுத்தும் வரைக்கும் நீ என்னட்ட கேளு. அப்ப என்ன செய்து? சந்தேகத்தோட நீ இருக்க கூடாது என்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைக்கிறேன் சாப்பிட்டதுக்கு பிறகு தூக்கம் ஒன்று, குட்டி தூக்கம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. வருதா? فإنك إن تنصرف على اليقين أحب إلي من أن تنصرف عن الشك. நபிகள் நாயகம் அவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன? அதாவது நீ சந்தேகத்தோடு திரும்புவதை விட சந்தேகம் இல்லாமல் தெளிவோடு திரும்புவதுதான் எனக்கு ரொம்ப நேசத்துக்குரியது. எனவே நீ என்ன செய்து? சந்தேகத்தோட திரும்பி செல்லக்கூடாது என்று என்ன செய்வாங்க? வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? இந்த செய்தியில பார்க்கிறோம். இந்த ஹதீஸை என்ன செய்து? இந்த செய்தி அசர பைஹகி இமாம் என்ன செய்கிறார்? ஷுஅபுல் ஈமான் என்கிற அந்த நூலிலே குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஷுஅபுல் ஈமானா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதாரா ஷபாப, பாருங்க சஹாபாக்கள்லாம் வாலிபர்களை பார்த்தா எப்படி நடந்து கொள்வார்கள். யத்லுபூனல் இல்ம, அதாவது எப்படியான வாலிபர்கள்? மார்க்க விடயங்களை படிக்கின்ற வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்களா, மர்ஹபன் பி யனாபி அல் ஹிக்மா, அறிவினுடைய ஊற்றுக்கண்களே வருக, வ மசாபீஹ துலம், இருள்களினுடைய ஒளியே வருக, ஹுல்கானி சியாப், நல்ல ஆடைகளை உருவாக்கக்கூடியவர்களே வருக, ஜுதுதுல் குலூப், நீங்க என்ன செய்யுங்க? வெண்மையான உள்ளம் படைத்தவர்களே வருக, ஹுலுசுல் புயூத், வீட்டினுடைய பாரம்பரியத்தை உருவாக்கக்கூடியவர்களே வருக, ரைஹானத்து குல்லி கபீலா, எல்லா கபீலாக்களுடைய துளசிகளே வருக அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? வாலிபர்களை மார்க்க விடயங்களை படிக்கின்ற வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்களாம். ரைஹானண்டா என்ன? துளசி, அப்ப நறுமணம். என்ன செய்யுது? அப்ப யார பார்த்து இந்த சஹாபி சொல்றாங்க? மார்க்க விடயங்களை படிக்கின்ற வாலிபர்களை பார்த்து இந்த செய்தியை சஹாபி என்ன செஞ்சிருக்கிறார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் என்கிற செய்தி என்ன செய்யுது? நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த இவ்வளவு விடயத்தையும் தனது முன்னுரையில என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம்? முதலாவது வசியத்துக்கு வந்துருவோம். முதலாவது வசியத் 6வது பக்கம். அன் அபில் அஹ்வஸ் قال قال ابو اسحاق وهو عمرو بن سبيعي, இவர் சொல்கிறார், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, இக்தனிமு, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஐ ஷபாபக்கும், உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபலம்மா கல்லமா தமுர்ரு பி லைலத்துன் இல்லா வ அக்ரஉ ஃபீஹா அல்ஃப ஆயா, ஒவ்வொரு இரவும், அதாவது என்ன சொல்றாருன்னா 1000 வசனங்களை ஓதாமல் கடந்த இரவுகள் என்னிடத்திலே, கடந்த இரவுகள், கழிந்து போன இரவுகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லாஹ் அக்பர். எத்தனை வசனம்? 1000 வசனம். ஒவ்வொரு இரவும் என்ன செஞ்சிருக்கிறார்? 1000 வசனங்களை ஓதிருக்கிறார். அப்ப செய்து அதிகப்படியான இரவுகள் எப்படி கலைஞ்சிருக்குது? கிட்டத்தட்ட 1000 வசனங்களை அந்த ஒவ்வொரு இரவுலையும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஓதி இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எத்தனை முறை பேஸ்புக் பார்த்திருப்போம்? எத்தனை முறை வாட்ஸ்அப் பார்த்திருப்போம்? பார்க்கிறோமா இல்லையா? நல்ல விஷயங்கள், நம்ம அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய திருமறையோட உள்ள அந்த உறவு எப்படி இருந்துக்குது? இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல உறவுகள் மிக நெருக்கம். 1000 வசனங்கிறது நம்ம அப்படி ஓதி விட்டு போறது அல்ல. அந்த வசனங்கள் சொல்லுகிற ஆழமான கருத்துக்களை என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க படிச்சிருப்பாங்க. அதுதானே வசனம், அதான குர்ஆன். அப்படித்தானே எங்களுக்கு சொல்லுது. சும்மா மேலோட்டமாக ஓதிட்டு போறது வேற. அப்ப அந்த குர்ஆனை ஆழமாக ஓதுகிற பொழுது அப்ப என்ன செய்யறார்? 1000 வசனம் ஒவ்வொரு இரவும் கிட்டத்தட்ட ஓதி இருக்கிறாராக இருந்தால் அப்ப அவருடைய காலம் எப்படி பொன்னான ஒரு காலம். இப்படி சொல்லிட்டு சொல்கிறார், வ இன்னி ல அஸூமு அஷூருல் ஹுரம், நான் என்ன செய்வேன் தெரியுமா?
புனிதமான மாதங்களில் நான் நோன்பு நோட்பேன். புனித மாதங்கள் எத்தனை? 4 மாதம். என்னென்ன? 3 மாதங்கள் தொடரா வரும். என்ன 3 மாதம்? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்தது ரஜப் என்கிற இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதமாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது? அடையாளப்படுத்தியிருக்கிறது. அப்ப இந்த மாதங்கள்ல என்ன செய்வேனா? நோன்பு நோட்பேன். ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு நோட்பேன். எந்த 3 நாள்? 13 பிறை 13, 14, 15. ஆமா, ஐயாமுல் பீர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில் என்ன செய்வார்? நோன்பு நோட்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்கிறார். வல் இஸ்னைன் வல் ஹமீஸ், இன்னும் என்ன செய்கிறது? வியாழன், திங்கள் வியாழன் ஆகிய நாட்கள்ல என்ன செய்து நான் நோன்பு நோட்பேன். சும்மா தலா, பிறகு என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். வ அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அருட்கொடைகளை நீங்கள் பறைசாற்றுங்கள் என்கிற அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற அந்த ஆரோக்கியம், அந்த வாலிப பருவம் என்கிறது என்ன செய்து மிக முக்கியமானது என்கிறத என்ன செய்கிறார்? இந்த அம்ர் இப்னு சபீஇ என்கிறவர் என்ன செய்து தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்த செய்தி சொல்கிறார். அன்புக்கினிய உறவுகளே, குர்ஆனை ஓதுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், பொதுவாக நம்ம ஓய்வு நேரங்களில் குர்ஆன் ஓதுறது அல்ல. நம்ம குர்ஆனை ஓதுறதுக்கென்று ஒரு டைம் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்? எடுத்துக்கொள்ளணும். நம்ம எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்றோம், வீட்டுல பேசுறதுக்கு எடுத்துக்கொள்றோம், உழைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்றோம், தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்றோமா இல்லையா? எடுத்துக்கொள்றோம். இது மாதிரி ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறதுக்கு ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் போதுமா இல்லையா? ஆக குறைந்தது ஒரு பக்கம் கண்டினியூவாக விடுபடாம நீங்க ஒரு மாசம் ஓதி பாருங்க. நீங்க அதுக்கு பிறகு அந்த ஒரு நாள் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த குர்ஆனுடைய இன்பம், அதுவும் ஆழமான கருத்துக்களை உணர்ந்து ஓதுகிற பொழுது அது என்ன செய்யுது? அதனுடைய இன்பம்ங்கிறது தனியானது. அன்புக்கினிய உறவுகளே, அப்ப அந்த குர்ஆனை என்ன செய்கிறது? நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். எங்களோடு வாழ்க்கையோடு தொடர்புபட்ட மிக முக்கியமான வேத நூல் என்கிறதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்கினிய உறவுகளே, இப்படி என்ன செய்கிறது? இந்த முதலாவது வசியத்திலே இந்த ஒரு மனிதருடைய செய்தி என்ன செய்கிறார்? இந்த நூலின் ஆசிரியர் கொண்டு வருகிறார். அடுத்த சொல்கிறார் பாருங்க, அம்ர் இப்னு மைமூன், கடைசி பந்தி. அன்னஹு கான யல்கர் ரஜுல மின் இஹ்வானிஹி, அவருடைய சகோதரர்களை யாரையாவது சந்திச்சால் ஃபயகூலு, சொல்வாராம், லகத் ரஸகனி அல்லாஹுல் பாரிகத மினஸ் ஸலாத்தி கதா, எனக்கு நேற்று இரவுனா அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்தா, இவ்வளவு தொழுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவ்வளவு தொழுறதுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தந்தான். வரஸக மினல் கைரி கதா, இன்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிருந்தான்? அந்த வாய்ப்பையும் தந்திருந்தான் என்று சொல்லி என்ன செய்வாராம்? சொல்லுவாராம். அன்புக்கு நீ உறவுகளே, அப்ப நாங்க காலையில விழுத்தெழுந்ததில இருந்து உறக்கத்துக்காக தூக்கத்துக்காக செல்லுகின்ற கால அந்த நேரம் வரைக்கும் பொதுவாக நம்ம எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். காலையில் எந்திரிச்சு சுபகுக்கு முன்னாடி உள்ள சுன்னத்து, சுபகுக்கு பிறகு ஒரு பக்கம் ஓதினேனா, அதற்கு பிறகு காலை மாலை காலையில் உள்ள திக்ர்கள் ஓதினேனா, அதற்கு பிறகு என்ன செய்து இப்படி நாளடைவில் நம்ம எங்களுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்து எங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்டு சொல்லுகிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன், செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்யணும்? எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். எங்களை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப அந்த செய்தி என்ன செய்கிறார்? அந்த அம்ர் இப்னு மைமூன் என்கிற அந்த தோழரை என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக கால அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் ஃபில் முஸ்தத்ரக், ஹாக்கிம் என்ன செய்கிறார்? முஸ்தத்ரக் என்கிற நூல்ல சொல்கிறார், பாத இஹ்ராஜிஹி லி அஸரைனி ஸாபிகைன், இந்த 2 அஸரையும் இந்த சஹாபாக்களுடைய இந்த 2 கூற்றையும் கொண்டு வந்துட்டு சொல்கிறார், ஃபரஹிமல்லாஹு அம்ர் இப்னு உபைதுல்லாஹ் அஸ்-ஸபீஇ, அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் செய்வானாக, வ அம்ர் இப்னு மைமூன் அல்-அவுதி, அவருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும்? ரஹ்மத் செய்வானாக. ஃபலகத் நப்பஹா லம்மா யுரகிபு ஷபாப ஃபில் இபாதா, அவர்களுடைய வாலிபர்களை இபாதத்திலே திளைத்து வைக்கிறதுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்கிற இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்ப இதை படிக்கிற நேரத்தில் வாலிபர்கள் என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு நீண்ட நேரம் நின்று வணங்கினோமா?
திருமறை குர்ஆன்ல இருந்து எத்தனை பக்கங்களை படிச்சிருக்கிறோம், கருத்தை அறிந்து எத்தனை பக்கம் படிச்சிருக்கிறோம் என்று சொல்லி வாலிபர்களை தூண்டக்கூடிய வகையில என்ன செய்யுது, அவருடைய இந்த அசர்கள், இந்த கூற்றுக்கள் இருந்திருக்கிறது. அவ்விருவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக என்று என்ன செய்கிறார், இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அப்படியே என்ன செஞ்சிருங்க, 8வது பக்கத்துக்கு வாங்க. 2வது வசியத். 2வது வசியத். ومن جملة وصايا السلف للشباب ما جاء عن حماد بن زيد. حماد بن زيد என்கிற அறிஞர் சொல்கிறார், அவர் கூட வருகிற செய்தி, دخلنا على انس بن سيرين. நாங்கள் அனஸ் இப்னு சீரின் அவரிடத்திலே சென்றோம். ஃபீ மரலிஹி, அவர் நோயுற்று இருக்கிற சந்தர்ப்பத்தில். ஃபகால, அவர் என்ன சொன்னார், எங்களை பார்த்து சொன்னார், இத்தகுல்லாஹ யா மாஷர ஷபாப், வாலிபர்களே நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உந்துரு, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மிம்மன் தஅகுதுன ஹாதிஹில் ஹதீஸ், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் யாரிடத்தில் இருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறீர்கள், படிக்கிறீர்கள் என்பதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், இது நிச்சயமாக உங்களுடைய மார்க்க விவகாரங்களில் உள்ளது. அப்ப ஹதீஸ் நம்ம படிக்கிற நேரத்துல, மார்க்கத்தை படிக்கிற நேரத்துல யாரிடத்தில் இருந்து அந்த கல்வியை படிக்கிறோம் என்கிற அறிவு நம்மகிட்ட இருக்கணுமா இல்லையா? மார்க்கத்தை சரியான வழிகாட்டலின் ஊடாக வழங்குகின்ற, குர்ஆன் சுன்னாவை சொல்லுகின்ற, குர்ஆன் சுன்னாவோடு மார்க்கத்தை உங்களுக்கு நம்பிக்கையோடு போதிக்கின்ற, மார்க்கத்துல நான் என்ன செய்ய நல்ல பாண்டித்தியம் பெற்றவங்கள்ட்ட என்ன செய்யணும், மார்க்கத்தை படிக்கும்படி இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்ப அந்த அவர் நோயோடு இருக்கிற நேரத்துல அவரை நோய் விசாரிக்க போன ஆட்கள் யாரு? வாலிபர்கள் தான் போயிருக்கலாம். அன்புக்குரிய உறவுகளை, இன்னைக்கு நீங்க வாலிபர்கள் வேற எங்கேயாவது வயோதிப நோயாளிகளை பார்த்த வரலாற்று நம்ம பாக்குறோமா? எங்கேயாவது இல்லையா? இருக்குதா? ரொம்ப குறைவு. அவங்கள வாலிபர்கள் பார்ப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆனோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நிக்க வேணும்னாலும் நின்றுவான். ஆனால் உறவுகள்ல இருக்கக்கூடிய வயோதிபர்களை, முக்கியமானவர்களை, மார்க்க மேதைகளை வாலிபர்கள் போயிட்டு படிக்கிறாங்க, நோய் விசாரிக்கிறாங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே அன்புக்கு உறவுகளே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது, அப்ப மார்க்க விஷயத்தை நாங்க படிக்கிற நேரத்தில் மிக முக்கியமாக இவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த செய்திக்கு இந்த நூலினுடைய ஆசிரியர் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் சொல்கிறார், வஹாதிஹி வஸியத்துன் அஸீமத்துன் ஜித்தன், இது மிக பிரதானமான ஒரு அறிவுரை. அன்ன ஷாப்பல் முக்பில அலா தலபில் இல்மி, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்று போகிற ஒரு வாலிபன், வ தஹ்சீலில் ஹதீஸி, மார்க்க ஹதீஸ்களை படிக்கிறதுக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன், யம்பகி அன் யகூன தஹ்சீலுஹு லஹு அலா ஐதி அஹ்லில் இல்மி ராஸிகீன அல் அஸ்பாத், மார்க்கத்தை ஆழமாக கற்றுணர்ந்தவர்கள்ட்ட படிக்கிறாரா இல்லையா என்பதை அவர் பார்த்துக் கொள்ளணும். அவங்க மார்க்கத்தில் நல்ல திறமை இருக்கிறதா, மார்க்கத்தில் தெளிவு இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நம்ம என்ன செய்யணும், போக வேண்டும் என்று இந்த செய்தியை சொல்லுகிறார். அன்பிக்கினிய உறவுகளை, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது, நாங்க மார்க்கத்தை யாரிடத்துல படிக்கிறோமோ அவர்கள்ட்ட அந்த விடயங்களை மார்க்கத்தில் தெளிவிக்கணும், ஆதாரத்தை சொல்லணும், ஹதீஸ்களை கொண்டு வரணும். இதை என்ன செய்யுது, அமானிதமாக நடந்து கொள்ளணும். மார்க்கத்தில் ராஸிகீன ஃபில் இல்ம்னா ஆழமாக மார்க்க அறிவுள்ளவங்கள்ட்ட என்ன செய்யணும், படிக்கணும் என்கிற செய்தி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். அஹ்லுத் திராயத்தி வல் பஸீரா, அவற்றை மார்க்க அறிவு இருக்கணும், தெளிவு இருக்க வேண்டும். அல் அகாபிர ஃபில் இல்ம், அறிவுல முதிர்ச்சி இருக்கணும். என்னதுல முதிர்ச்சி? அறிவுல முதிர்ச்சி, வயசுல முதிர்ச்சி அல்ல. எதுல முதிர்ச்சி இருக்கணும்? அறிவுல முதிர்ச்சி இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யுது, உண்மையிலேயே மார்க்க அறிவு, மார்க்க விஷயங்கள் அவற்றை இருக்குதான், பேணுதலாக இருக்கிறார். அவர் படிச்ச விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நாங்க நிதர்சனமா பார்க்கிறோம். இப்படி இருக்குமாக இருந்தா என்ன செய்யலாம், நாங்க உண்மையிலேயே நம்பி அவற்றை என்ன செய்யலாம், படிக்கலாம். ஆனா வாரவங்க போறவங்க எல்லாத்தையும் சர்டிபிகேட் வச்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம மார்க்கத்தை படிக்க போனால் அப்படி படிக்க கூடாது. யாருடைய மார்க்க விடயங்கள், ஹதீசுகள், மார்க்க செய்திகள் ஆழமாக அவர்கள்ட்ட இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் படிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினிய உறவுகளே, அடுத்ததாக ஃபானிபுனு ஷௌதப் ரஹிமஹுல்லா 8வது பக்கத்தினுடைய கடைசி வரி,
கால இன்ன மின் நிஅமத்தில்லாஹி அலல் ஷபாப். வாலிபர்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் என்ன தெரியுமா? இதா தனஸ்ஸக ஐயு ஆஹி சாஹிப சுன்னா, ஒரு சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒரு மனிதருடைய அவரோட இருக்க கிடைச்சால், அவரோட பழக கிடைத்தால், யஹ்மிலுஹு அலைஹா, அந்த சுன்னாவையும் அவர் உடாக என்ன செஞ்சு கொள்வார், இவர் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். புரியலையா? அதாவது ஒரு சுன்னாவை ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போனா தான் நமக்கு என்ன செஞ்சிரும், சுன்னா பற்றிய தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த சுன்னாவுடைய வழிகாட்டுகளை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் ஒரு பிதத்வாதிட்ட நம்ம போயிட்டோம்னா என்ன நடக்கும்? நாளடைவுல எங்களுடைய சுன்னாக்கள் எல்லாம் போய் அங்க உள்ள பிதத்துகள் எல்லாம் திரும்ப என்ன செஞ்சிரும், எங்களிடத்துல வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவர் சுன்னாவை சொல்லுகிறாரா, நபி வழியை சரியாக சொல்லுகிறாரா, குர்ஆன் சுன்னாக்களின் அடிப்படையில் இந்த செய்திகளை சொல்லுகிறாரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்கிற செய்தி என்ன செய்து இந்த செய்தியில நாங்கள் பார்க்கிறோம். எனவே பொதுவாக எங்களுடைய ஆரம்பம் வாலிபர்கள் எப்பொழுதுமே இந்த மார்க்க மேதைகளோட, அறிஞர்களோட, குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடியவங்களோட, அவங்களோட என்ன செய்து நம்ம தொடரான அந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ற நேரத்தில் இந்த நபியினுடைய வழிகாட்டல்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த துருத்தி தானே கொல்லம்பட்டறையில அவரோட உட்கார்ந்தா என்ன நடக்கும்? ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல நட்புக்கும் ஒரு தீய நட்புக்கும் உதாரணமா சொல்லுவாங்க. அத்தர் கடைக்கு போனா அந்த அங்க பூசுங்கன்னு சொல்லிப்பட்டா அதை என்ன செய்யும், வாசனையோட வெளியில வருவோம். ஆனா கொல்லம்பட்டறையில உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன நடக்கும்? நம்மளுடைய ஆடையே என்ன செஞ்சிடும், ஓட்டையை போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அப்ப இது மாதிரி பொதுவாக நாங்கள் இந்த குர்ஆன் சுன்னாவை என்ன செய்கிறது, நாங்கள் போதிக்கின்ற ஆலிம்களோட, அறிஞர்களோட, அதை அமுல்படுத்துகின்றவர்களோட தொடர்புகளை வைக்கிற பொழுது நாளடைவில் அந்த சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், அது பிரகாசிக்கும் என்கிற செய்தியை இந்த அறிஞர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்ததாக அம்ர் இப்னு கைஸல் மல்லாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ரஅய்த ஷாப்ப அவ்வளு மா யுன்ஷவு மா அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ ஃபர்ஜு, அதாவது யாராவது ஒரு வாலிபன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்கிற குர்ஆன் சுன்னாவை போதிக்கின்ற, அதன்பால் வழிநடக்கின்ற அவர்களோடு அவர் வாழுகிறாராக இருந்தால் அவர் நிச்சயமாக என்ன செய்து, அவர் நல்லவர் தான், அல்லது அவரிடத்தில் ஏதாவது நல்ல செய்திகள் இருக்கும் என்பதை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறார், சொல்கிறார். வைதா ரஅய்தஹு மஅ அஹ்லில் பிதா, அதே நேரத்தில் அந்த வாலிபன் பிதத்வாதிகளோட இருப்பாராக இருந்தால் ஃபைஅஸ் மின்ஹு, நீ அவர்ல இருந்து என்ன செஞ்சிராத, எதையும் எடுத்துறாத, நீ அவரை விட்டு என்ன செஞ்சிரு, தூர விலகிரு. ஃபஇன்ன ஷாப்ப அலா அவ்வலி நுஷூஇஹி, ஏன்னா வாலிபம் என்கிறது அவன் யார் கூட போறானோ அந்த செய்திகள் அவனிடத்துல இருக்கும். நம்ம இன்னைக்கு பொதுவாக ஒருத்தரை பத்தி கேரக்டர் தேவண்டா, எப்படி எடுக்கலாம், அவருடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டுலாம் போகும் இல்லையா? இவர் நல்லவர், முடிஞ்ச அளவுக்கு முழுசாக என்ன செய்ய, லா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ் தான் முழுமையாக ஒருத்தரை தூய்மையாளன்னு சொல்லணும் என்றாலும் கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யுது, ஒரு 75% இவர் யாரோடு இருக்கிறார், யாருடைய நட்பு, இவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறார் என்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த வாலிபன் இன்னென்ன பண்புகளுக்குரியவனாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம முடிவுக்கு வரலாமா இல்லையா? வரலாம். எனவே அன்பிக்கினிய உறவுகளே, அப்ப இந்த வகையில பொதுவாக வாலிபர்கள் என்கிற இந்த காலப்பகுதி என்பது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக நாங்கள் வாலிபம் என்கிற அந்த பருவத்தை தாண்டி என்ன செய்யுது, முதிர்ச்சி, வயசுல முதிர்ச்சி, அதே நேரத்தில் என்ன செய்யும், அறிவிலையும் இன்ஷா அல்லாஹ் முதிர்ச்சி உள்ளவங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அப்ப இந்த வகையில பொதுவாக எங்களுடைய பிள்ளைகள், நாங்க சிறிய வயதுல இருந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை, கட்டுப்பாடுகளை, ஒழுக்கங்களை நம்ம என்ன செய்யணும், போதிக்கின்ற அந்த நல்ல பெற்றோர்களாக நாங்க மாறணும். ஒண்ணு. ரெண்டாவது, தந்தை பள்ளிவாசலுக்கு போற நேரம் தன் கூட என்ன செய்யணும், பிள்ளைகளை அழைச்சிட்டு போகணும். ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யுது, நான் பள்ளிக்கு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா அப்ப நம்ம கூட அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போற நீங்க இந்த நாட்டுல பாருங்க, இந்த நாட்டுல உண்மையிலேயே ஒரு வயோதிபர் அவரை பள்ளிவாசலுக்கு அந்த என்ன கல்லுவண்டியில கொண்டு போறதாக இருந்தால் சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கண்டே அந்த டைம் ஒதுக்கி இருக்கிறான்.
உதாரணமாக மக்ரிபில இருந்து இஷா வரைக்கும் நான் என் பெற்றோரோட தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறது இருக்குதா இல்லையா அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அப்ப எங்களுடைய பிள்ளைகளை எங்களை மதிக்கணும், நாளைக்கு ஊர்ல நல்ல பேர் வரணும், சமூகத்துல நல்ல பேர் எடுக்கணும், மார்க்கத்துக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை அவங்க செய்யணுமாக இருந்தால் இந்த சிறு பராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை தட்டி 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 என்ன செய்யணும், இந்த மார்க்க விடயங்கள்ல ஈடுபாடு உள்ளவங்களாக என்ன செய்யணும். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப இந்த வகையில இதை நாங்கள் எங்களுடைய வீடுகள்ல இருந்து பள்ளி பிராயத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும், இதை நாங்கள் கட்டாயம் மேற்கொள்ளணும். மேற்கொள்ளாத பட்சத்தில் நாங்க எதிர்காலத்துல வீட்டில இருந்து கவலைப்படுறதால எந்த ஒரு பிரயோசனம் என்ன செய்யறது இல்லை, ஆக போறது இல்லை. எனவே அன்புக்கினிய உறவுகளே, அப்ப அந்த வகையில நம்ம எப்படி எங்களுடைய பெற்றோர்களை கவனித்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இயலாத நிலை வருகிற பொழுது என் புள்ள பார்ப்பான் என்ற தைரியத்தோட சொல்லுகின்ற அந்த உருவாக்கத்தை எங்களுடைய வீடுகளில் நம்ம உருவாக்கணும். குறிப்பாக தாய்மார்கள் இந்த விடயத்தில் என்ன செய்து கூடுதல் கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுக்கு பங்கு இல்லைங்கிறது இல்லை. ஆண்கள் சில நேரங்களில் தொழிலுக்கு போவாங்க, பெண்கள் என்ன செய்து பொதுவாக வீட்டுகளில் இருக்கிற நேரத்தில் இந்த தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்கிறத உணர்த்தணும். இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் பாருங்க, பொதுவா வெளிநாட்டில் நிற்கக்கூடிய ஆட்கள் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சில நேரங்களில் வீடு கூட்டுறவரா இருப்பார். ஆனா யாரையாவது நல்ல காரை கண்டுட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்டோ ஒன்று எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவது. பிள்ளைகள் என்ன பார்ப்பாங்க, மாஷா அல்லாஹ் அத்தா வாப்பா நல்ல புதிய கார் ஒன்று என்ன செய்யறார், எடுக்காட்டியும் பரவாயில்ல என்ன செய்யுது ஓட்டுறாரான்னு சொல்லி என்ன செய்யுது இப்படி பாக்குறோம். சில நேரங்கள்ல பிரியாணி இது போன்றவங்க மட்டும் போட்டோ அனுப்புறது, பருப்போட ரொட்டியும் சாப்பிடுறத நம்ம போட்டோ பிடிச்சி அனுப்பிக்கிறோமா? பிள்ளைகளுக்கு தெரியணும் இந்த கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தெரியணுமா இல்லையா? கஷ்டம் தெரியணும். ஒரு தாய் என்ன செய்யணும், ஒரு தந்தை படுகிற கஷ்டத்தை உணர்த்தி பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம எப்பவுமே என்ன செய்யுது நல்லவைகளை மட்டும் போட்டோ அனுப்புறதால அது பிள்ளை என்ன செய்யுது ஒரு மாசத்துக்கு 2 சம்பளம் கிடைக்காதா? அப்படி கூட யோசிப்பாங்க சில நேரங்கள்ல. ஒரு மாசத்துக்கு 2 சம்பளம் எப்ப பார்த்தாலும் அனுப்பி முடிஞ்ச ஒரு 10 நாள் போக திரும்ப என்ன செய்யுது திரும்ப பைசா கேட்பாங்க. ஏன்? நம்ம அனுப்புற போட்டோக்கள் தான் காரணம். அதுக்கு நம்ம அனுப்புற போட்டோக்கள் தான் காரணம். நம்மளுடைய ரூம், சில ரூம்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக என்ன செய்யுது சில ரூம்களை நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது இங்கே சில நேரங்கள் இல்லாவிட்டாலும் நான் ஏற்கனவே இருந்த இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உண்மையிலேயே அதை பார்த்தாலே நமக்கு சொல்லுவோம் வயிறு என்ன செய்யுது வயிற்றுச்சல், அதாவது வயது கொதிக்கிற அளவுக்கு மிக கடினமான ஒரு சூழல்ல அவங்க வாழ்வாங்க. உங்களுக்கு இன்னும் வரைக்கும் நீங்க பாக்குறதாக இருந்தால் ஒட்டகம் மேய்க்கிறாக்களை போய் பாருங்க, ஆடி மேய்க்கிறாக்களை போய் பாருங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை. ரொட்டியும் அதை ஏதாவது என்ன செய்து அது சிலங்களை ஆட்டுப்பால் அல்லது ஒட்டகப்பால் அதோடு சேர்த்து ஏதாவது பருப்பு இதோடு சேர்த்து, கபீலை தவிர வேற தெரியாத ஆட்கள், கபீலும் அவர் லேபர் தான். நாட்டுக்கு எப்ப போறாரோ அப்ப மட்டும்தான் என்ன செய்யுது பஜாருக்கு வருகிற சூக்குக்கு வருகிற ஒரு நிலை இருக்குது. அன்புக்குரிய உறவுகளே, அப்ப இந்த கஷ்டத்தை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்க ஊட்டி வளர்க்கணும். எப்பயுமே நம்ம என்ன செய்யுது கஷ்டம் இல்ல கேட்ட உடனே கொடுக்கிறது, கேட்ட உடனே பைக் வாங்கி கொடுக்கிறது, கேட்ட உடனே பைசாவை கொடுக்கிறதுங்கிறது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாம என்ன செஞ்சிடும், அந்த பிள்ளைகள் இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்யுது ஊதாரித்தனமாக தவறாக பயன்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க பயன்படுத்திடுவாங்க. எனவே கஷ்டத்தை கண்டிப்பாக தாய்மார்கள் தந்தையினுடைய கஷ்டத்தை கவலைய வேதனைய எவ்வளவு கஷ்டப்படுறார் என்கிறத உணர்த்தி இது மாதிரி என்ன செய்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்து வாலிப பருவத்தை அடைகிற நேரத்தில் பக்குவமான ஒழுக்கமுள்ள மார்க்கம் எதிர்பார்க்கிற சமூகம் எதிர்பார்க்கிற நல்ல பண்பாடுகள் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். எனவே அன்புக்கினிய உறவுகளே, இந்த செய்தியோடு சுமாராக நாங்க 2 வசியத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியா நிகழ்ச்சியிலே பாக்கியுள்ள இருக்கக்கூடிய ஏனைய வசியத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம். அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.